ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஜிஆர்டில இப்ப வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா போயிட்டுருக்கு. அதாவது பழைய கோல்டுக்கு 1 கிராமுக்கு வந்து ₹75 வந்து எக்ஸ்ட்ரா தராங்க. இந்த ஆஃபர் வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? இல்லையா? அப்படின்றத பத்தின டீட்டெயிலான வீடியோ தான். ஸோ வீடியோவ எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நெறைய வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு, ஜுவல்லரி சிட்டு ஸ்கீம்ஸு அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டா தனியா குடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அந்த ஆஃபர் வந்து நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து ஒரு 3 பவுன் வளையலோ, இல்ல வந்து ஒரு செயினோ நீங்க எடுத்துட்டு போயி, இப்ப இருக்கிற ஆஃபர்ல நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க இது போன வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னா, அன்னைக்கு ரேட்டு ரூ. 5,910. ஸோ 24 கிராம் இல்லையா? 3 பவுன்றது. அப்ப வந்து ரூ. 1,41,840க்கு நீங்க வாங்கியிருப்பீங்க. ஒரு 12% வேஸ்டேஜ்ல வாங்கியிருந்தா கூட ரூ. 17,016 அண்ட் ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து ரூ. 1,63,621 ஆயிருக்கும். போன ஜனவரில நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன ஆஃபர் குடுக்குறாங்க அப்டின்னா, 1 கிராமுக்கு வந்து ரூ. 75 எக்ஸ்ட்ரா அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 7,540 அதோட ஒரு ரூ. 75 சேர்த்தீங்கன்னா, ரூ. 7,615. அப்ப வந்து உங்களுக்கு 24 கிராமுக்கு வெறும் ரூ. 1,800 தான் நமக்கு வந்து இதுல பெனிஃபிட் ஆகும். அத நான் வந்து 24 கிராம்ஸ்ன்றதால மல்டிப்ளை பண்ணும்போது ரூ. 1,82,760 வருது. இப்போ வேஸ்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஜிஆர்டில 12க்கு மேல தான் இருக்கும். நான் 12ன்னு ஆவரேஜா எடுத்திருக்கேன். அப்பவே உங்களுக்கு வந்து ரூ. 23,931 வருது. ஸோ ஓவரால் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து ரூ. 2,10,000 வந்துருது நமக்கு. டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டுமே உங்களுக்கு ரூ. 47,210 வருது ஒரே வருஷத்துல. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இது ஒரு 21,000 அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ஒரு 6,000 அத தவிர கோல்டு ரேட் எல்லாமே ஏறியிருக்கு. நமக்கு அவங்க குடுக்குற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 1,800 தான். ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து 27,000 வரைக்குமே வந்து இழக்கிறோம். பிளஸ் கோல்டு ரேட் ஏறினதுனால நமக்கு ஓவரால் ரூ. 47,000 வரைக்கும் லாஸ் ஆகுது. ஸோ இந்த ஆஃபர்ல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்ல. இது ஷாப்புக்கு தான் பெனிஃபிட். என்னதான் அவங்க வந்து ரூ. 75 ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா குடுத்தாலும், வேஸ்டேஜ்ல அவங்க அந்த காச எடுத்துடுறாங்க. என்னதான் சொல்யூஷன்? நம்ம வந்து இந்த மாதிரி லாஸ் இல்லாம எடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. உங்களுடைய ஓல்டு கோல்ட வந்து நீங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல போட்டு வைக்கும்போது, 11 மாசம் கழிச்சு நமக்கு அதுக்கு ஈக்குவலன்ட்டான கோல்ட வந்து வித்தவுட் வேஸ்டேஜ்ல எடுத்துக்கலாம். இப்ப இதே 24 கிராம நீங்க வந்து ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் அத பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. லலிதா, ஏஆர்சி இன்னும் நெறைய ஷாப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2 வீடியோவா இருக்கு. உங்களுக்கு எந்த ஷாப் பெஸ்ட்டா இருக்குமோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அதுல ஏதான ஒரு ஷாப்ல நீங்க குடுத்தாலும், மேபி அவங்க வந்து ஒரு 500 எம்எல் ரிடக்ஷன் பண்ணாலும் 23.5 கிராம்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட, உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணா போதும். அதாவது ஒரு ரூ. 5,200 நம்ம கட்டுற மாரி வரும். ஒரு 500 எம்எல் குறைச்சா ஒரு ரூ. 4,000 எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 9,200 தான் வருது. ஆனா, நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 47,000 வரைக்குமே நமக்கு வந்து லாஸ் ஆகுது. இங்க வந்து நமக்கு ரூ. 9,200யோட முடிஞ்சிருது. பிளஸ் நமக்கு வந்து முன்ன வாங்கின ரேட்டுக்கும் 5,900க்கு வாங்கிட்டு, இன்னைக்கு நம்ம வந்து 7,540க்கு விக்கும்போது, அதனோட பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்குது. ஸோ, நம்ம ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, இந்த மாரி ஆஃபர்ஸ் பழைய கோல்டுக்கு வந்து கிராமுக்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பி போகாம, பெட்டர் நம்ம ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல போடுறது தான் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மெயினா உங்களுக்கு எடுத்தது. ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.